ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நாளை மங்களகரமான நல்ல நாள் விடுவதற்குள்ளாகவே இதனை கேட்டாலே போதும். நாளை முருகனுக்கு உகந்த எனக்கு மிக பிடிச்சமான அந்த நல்ல நாளிலேயே உனக்கான நல்லதை உன் வீட்டில் நான் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே. இதுவரைக்கும் உன்னை வாழ வச்ச எனக்கு, இதுவரைக்கும் உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர செய்த எனக்கு இப்போ உனக்கான நல்லதை செஞ்சு தர தெரியாதா என்ன? கொஞ்சம் பொறுமையாரு. இன்று இரவோடு இரவாக எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து நாளை விடியலை உனக்கு நல்விடியலாக மாற்றி அதுக்கப்புறமும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். என் மூலமாக நீ செய்யும் வேலைகளிலும், என்னை நம்பி நீ செய்யும் வேலைகளிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். உன் அன்பான மனசில் இந்த முருகனுக்கு நீ இடம் கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது நீ தோற்று போக நான் விட்டுடுவேனா என்ன? இப்போது வேணும்னா உன் வாழ்க்கையை பார்த்து ஒரு சிலர் கேலி பண்ணலாம், உன் நிலைமையை பார்த்து ஒரு சிலர் கிண்டல் பண்ணலாம். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. யார் உன்னை என்ன சொன்னாலும் எப்படி பேசினாலும் கூட நீ மனம் தளர வேண்டாம். கழுகு எப்போவுமே வானத்தில் பறக்கும்போது காகம் அதனை பின்தொடர்ந்து அது பின்னாலேயே போக முயற்சி செய்யும். ஆனால் கழுகு என்ன பண்ணும் தெரியுமா? நீ என்கிட்ட வம்புக்கு வர்றியான்னு யோசிக்காம திரும்ப அதுக்கிட்ட போய் சண்டை போடாமல் இன்னும் மேலே மேலே உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அதை பின்தொடர்ந்து போகிற காகம் அந்த உயரத்தை தாங்கிக்க முடியாமல் அது சுவாசிக்க காற்று போதாமல் ஒரு கட்டத்தில் கீழே விழுந்து போயிடும். அதே போல தான் உன் உயரத்தை புரியாதவர்கள் இன்னைக்கு உன்னை பற்றி ஏதேதோ பேசலாம். நீ அவங்கள கவனிக்காம உன் இலக்கை நோக்கி, உன் வாழ்வின் உயர்வை நோக்கி அமைதியாக முன்னேறி போய்கிட்டே இரு. நீ ஜெயிக்க ஜெயிக்க வாழ்க்கையில் உயர உயர உன்னை கேலி செஞ்சவங்களும் உன்னை தப்பாக பேசுகிறவங்களும் தாழ்த்தி பேசுகிறவங்களும் தானாகவே விலகி போய் கீழே விழுந்துருவாங்க என் செல்வமே. உன்னுடைய நல்ல முயற்சிக்கும் உன் பொறுமைக்கும் இந்த முருகன் துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். எப்போதும் நீ நம்பிக்கையோடும் இறை பக்தியோடும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேர்ந்தே தீரும். இனி ஒவ்வொரு நாளும் உன் உடம்பும் மனசும் நல்ல ஆரோக்கியமாக பலமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடச்சி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கு நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் பண வரவும் வளமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்க போகுது. அமைதியாக நீ இருந்தாலே உன் வாழ்க்கையில் நித்தமும் சந்தோஷம் பெருகி பொங்கி வழியும்படி இந்த முருகன் நான் செய்வேன். நீ நினைக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்குறேன். இன்று முதல் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கும். நம்பிக்கையோடு இருந்தீனா என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. மற்றவங்க உன்னை குழப்பினாலும் உன் மனசை எப்போதும் தெளிந்த நீரோடை போல அமைதியாக வச்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது உன்னை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுனாலே இங்கே தான் 1000 பேர் ஓடி வருவாங்க இல்லையா? யார் என்ன சொன்னாலும் நீ எடுக்கக்கூடிய முடிவு உனக்கு சரியாக இருக்குமா, எப்படி எடுக்கலாம்ன்றதுல நீ தெளிவாக இரு. வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம்னு காத்திருக்காம உனக்கான வாய்ப்பை நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியுமான்னு யோசிச்சு பாரு. அப்படி நீ யோசிக்கும் போதே நீ ஜெயிக்கிறதுக்கான, நீ நினச்சது நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை நான் உன் கண்களில் காட்டுவேன். சும்மாவே உட்காந்துருந்தா எதுவும் நடக்காது தானே? கொஞ்சம் யோசிக்கும்போது களத்தில் இறங்கும்போது தான் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும். அடுத்தவங்க உன்னை குழப்பும் போது அதில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்காம உன் பிரார்த்தனைகளின் மூலமாக உன் மனசை அமைதிப்படுத்து. தினமும் ஒரு 5 நிமிஷமாவது அமைதியாக உட்காந்து என் நாமத்தை சொன்னாலும் சரி அல்லது தியானம் செஞ்சாலும் சரி, அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உன் ஆள் மனசு என்ன சொல்லுதுங்கிற அந்த குரலை நீ அமைதியாக கவனமாக கேட்கணும்னா ஒரு 5 நிமிஷமாவது அமைதியாக தினமும் உட்காரு என் செல்வமே. உன் ஆள் மனசு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கை பிரச்சனைக்கான தீர்வுகளாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் சேர்த்து முடிவுகள் உன் ஆள் மனசுக்குள்ள உனக்குள்ளேயே மறைஞ்சு கிடக்குது. நீ அமைதியாக தனிமையில் உட்காரும்போது
உனக்கே எல்லாமே புரிய வரும் என் செல்வமே. உனக்காக யாருமில்லைன்ற எண்ணத்தை மட்டும் நீ ஒருபோதும் ஏற்படுத்தி கொள்ளாதே. இந்த முருகன் உன் மனசுக்குள்ள இருக்கே, நீ எனக்குள்ள இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? யாமிருக்க பயமேன்னு என் அப்பன் முருகன் சொல்லியிருக்காருன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கிட்டீன்னா உன் பயமெல்லாம் போய் உனக்கு தைரியம் கிடைச்சிடும். இந்த முருகன் நான் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நிரந்தரன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நிச்சயம் நீ உச்சத்தை தொட்டு வெற்றியை எட்டி பிடிப்பதற்கு இந்த வேல் பிடிக்கும் வேலவனுக்கு உன்னை துணையாக இருந்து காப்பாத்துறேன் என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது சில இனிப்பான நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் மனசில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. உனக்கு இருக்கிற எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துட்டு நேர்மறையாக நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ வாழும்போது எல்லா நன்மைகளையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்குள்ள நீ நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கு. கண்டிப்பாக உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோட நீ இயல்பாக இருந்தாலே இனி நடக்கிறது எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு உன் கர்ம வினைகளையெல்லாம் கழித்து வந்தாய் என்பதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் இப்போது உன் கர்ம வினைகள் அனைத்தையும் போக்கி அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும்படியா உன் வாழ்க்கையில் இன்பங்களை கொடுக்க வந்திருக்கேன். நேர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்த தயாராக காத்திருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படணும்? உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீயும் உன் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு துன்பத்தை குறைத்து இன்பத்தை பெருக்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் நிம்மதியான வாழ்க்கை நீ வாழக்கூடிய காலகட்டம் வரும் என் செல்வமே. நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். சில நேரங்களில் நடக்காத விஷயத்தை நடந்துருமோன்னு உட்காந்து யோசித்து பயந்துக்கிட்டு எதிர்மறை சிந்தனைகளை அதிகமாக்கி கொள்ளாதே. எப்போவுமே எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி கிடைக்கணும்னா நல்ல சிந்தனைகள் உனக்கு இருக்கணும். நல்ல சிந்தனைகள் உனக்குள்ளே வந்துட்டாலே தீமைகள் எந்த விதத்திலும் உன்னை அண்டாது என் செல்வமே. உன் கர்ம வினைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சு உனக்கு மன தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்றாற் போல தெய்வ பலத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்குறேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். ஒவ்வொரு நொடியும் உன்னை கட்டி காப்பாற்றி உன்னை சிறப்பாக வெற்றிகரமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எப்போதும் நல்ல சிந்தனையோடு இருக்கணும் என் செல்வமே. நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு உன் கர்ம வினைகளையெல்லாம் கழிச்சிக்கிட்டு வந்தன்றதை பார்த்த இந்த முருகன் இப்போது உன் நேர்மறை எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை வழி நடத்தி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எனக்கு பிரியமான பிள்ளையாகிய உனக்கு உன் கூடவே இருந்து நான் வழிகாட்ட போகிறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உனக்கும் ஒரு நல்ல தொடக்கத்தை நான் உருவாக்கி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த பல நல்ல மாற்றங்களை நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல, இன்னும் பல நல்ல வழிகளையும் கூட நான் உனக்காக உருவாக்கி நல்வழிகளில் உன்னை வாழ வைக்கிறேன் செல்வமே. இதுவரைக்கும் நீ சந்தித்த துன்பங்கள் எல்லாமே இப்போ மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்தி காட்டும் இந்த முருகனுக்கு நீ நன்றி சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நீண்ட நாட்களாக உன் மனசில் இருந்த கவலைகள் அனைத்தும் இப்போ சரியாகி நீ நினச்ச காரியமும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை பார்த்து சந்தேகப்பட்டவங்க, உன்னால் முடியாதுன்னு நினச்சவங்க கூட இப்போது
உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு இன்று இரவோடு இரவாகவே பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் உருவாக்கி நாளையிலிருந்து நீ வெற்றி படிக்கட்டுகளில் ஏறி போகும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ அமைதியாகவே இருந்தாலும் பொறுமையாகவே உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ உனக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. நீ எதை நினச்சும் கவலைப்படாத அளவுக்கு என் அருளை அள்ளி கொடுத்து உன்னை சிறப்பாக சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்வமே. நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் நீக்கி நீ போகும் பாதையில், அதாவது உன் வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நாளை காலையில் எந்திரிக்கும் போதே ஓம் முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டே எந்திரு. அப்படி சொல்லிக்கிட்டு எழுந்திருக்கும் போது என்னை சரணடைஞ்ச உன்னை நான் உன் கூடவே இருந்து காப்பாற்றிடுவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் குழப்பத்தையும் கவலையையும் போக்கி உன் எண்ணங்களை நான் தெளிவுபடுத்திடுவேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகனின் அருள் உனக்கு துணையாக இருக்கும். அதே போல நீ செய்யும் காரியங்கள் யாவும் உனக்கு ஜெயமாக வெற்றிகரமாக அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நாளாக உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க கவலை என்னன்னு எனக்கு தெரியும். பணத்தை எப்படி சரி கட்ட போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த பணம் நமக்கு தேவையாக இருக்குது, ஆனால் எந்த வழிகளிலும் கிடைப்பதற்கான அறிகுறியே இல்லைன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? நாளைக்கே அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன் நிலைமை மாறி நீ சந்தோஷமாக வாழும் காலம் வரப்போகுது. உனக்கு தடையாக இருந்த விஷயங்களும் உனக்கு வருமானம் வருவதற்கு நின்று போன வாய்ப்புகளும் இப்போ மீண்டும் திறக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. உன் கடன் சுமைகளையும் கஷ்டங்களையும் குறைச்சி நீ வாழ்கிறதுக்கான வழிகளை இந்த முருகன் காட்ட போகிறேன். எதிர்பாராத இடங்களில் இருந்து கூட உனக்கு பண உதவி கிடைக்கும் என் செல்வமே. நம்பிக்கையோடு முன்னேறு. இந்த முருகனின் அருள் உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகுது. சில விஷயங்களை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக தீர்மானமாக செய்து முடிக்க நான் வழிகாட்டுறேன் என் செல்வமே. இது வரைக்கும் வேணும்னா நீ நினச்ச காரியங்கள் நடக்காமல் அதில் வெற்றி கிடைக்காம நீ தவிச்சிருக்கலாம். இப்போது மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. நீ நினைப்பதை விட எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். அவசரப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் அமைதியை கொடுத்து உன் மனசுக்கு நிம்மதியையும் கொடுக்குறேன் என் செல்வமே. உன் மனசுக்குள்ள நீயே உனக்குள்ள பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு உன் மனசுக்குள்ளேயே நீ பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு எனக்கு நல்லா கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. உன் மனசில் ஓடும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளவன் நான் தானே. ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குன்னு நீ மனம் வாடி கவலைப்படும் அந்த விஷயத்தை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ள வேண்டாம். காலத்தின் சூழ்நிலையாலும் உன் கர்ம வினையாலும் வாழ்க்கை இப்படி உனக்கு துன்பத்தை தந்தாலும் என்னை வணங்கக்கூடிய உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இதோ உனக்காக ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்படி செய்ய போகிறேன். நீயும் புத்துயிர் பெற்று புதிதான ஆளாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை எல்லாம் இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். ரொம்ப நாளாக உன் மனசில் இருந்த வருத்தத்தையும் வேதனையையும் கவலையையும் போக்கி இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த முருகனின் அருள் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். நீ எதிர்பார்த்த விஷயத்தை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன் மனசை வாட்டி விதைச்ச எல்லா கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்பமும் சந்தோஷமும் நிம்மதியுமா நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்கொண்ட பிரச்சனைகள் உன் பயணத்தை தடுத்திருந்தாலும் இப்போது அது உன்னை காக்கும் சக்தியாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் நீ புது நம்பிக்கையோட புத்துணர்ச்சியோட ஒளியும் சந்தோஷமுமாய் நல்ல மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு.